அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தீவா வாட்டர் பைப்லைன் அண்ட் ஸ்கேடா. தீவா போர்ட்டபிள் வாட்டரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்கேடாவும் சேர்ந்து தான் இருக்கும். இதுதான் அதோட கிராஸ் செக்ஷன். எஃப்ஆர் லெவல்லேருந்து பைப்போட டாப் வரைக்கும் 1.2 மீட்டரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பைப்புக்கு கீழே வந்து ஒரு 200 சென்டி இது பண்ணியிருக்காங்க பெட்டிங்க்கு. இதுதான் ஃபார்மேஷன் லெவல் பெட்டிங்கு. அதுக்கப்புறம் பைப்பு ஏன் சைஸ் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஒரு டிசைனுக்கும் ஒரு பைப்பு மாறும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே அவங்க அப்ரூவ்டு ட்ராயிங் இருக்கும். அதில் என்ன பைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பைப்பு தான் வரும். இப்போ வாட்டர் பைப் லைன் அப்படின்னா எந்த பைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் பைப் யூஸ் பண்ணணும்னா ஜிஆர்இ அப்படின்னா கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு எபாக்சி. கிளாஸ் ஃபைபர் ப்ளஸ் எபாக்சி ரெசின் சேர்ந்தது தான் இந்த கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு எபாக்சி ஜிஆர். ஓகேவா. இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெசிஸ்ட் ஆசிட்ஸ் அப் டு டெம்பரேச்சர் 132 டிகிரி செல்சியஸ். இந்த 132 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இது தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி 120 பார் ப்ரெஷரையும் இது தாக்கு பிடிக்கும். அதுக்கு தான் இந்த ஜிஆர்இ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை லிஃப்ட் பண்ணும்போது வந்து செயின் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலாக பெல்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜிஆர்பி பைப்பு யூஸ் பண்ணல அப்படின்னா, ஜிஆர்இ வந்து இது ப்ரெஷர் நல்லா தாங்கக்கூடியது, அப் டு 120 பார் வரைக்கும் தாங்கக்கூடியது. அதனால் போர்ட்டபிள் வாட்டருக்கு மட்டும் ஜிஆர்இ யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஜிஆர்பி பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சீவரேஜு, ஸ்டோம் வாட்டரு, இரிகேஷன் எப்படி இருக்குன்னா, அதில் அந்த பைப்பில் வந்து பிளாக் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். அப்போது கிளாஸ் ஃபைபர் ப்ளஸ் பாலிஎஸ்டர் ரெசின். டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரிலேருந்து 80 டிகிரி வரைக்கும் தான் தாங்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இது 130 வரைக்கும் தாங்கும், இது வந்து 70 to 80. ஆனால் இதுதான் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால தான் எல்லா சர்வீசஸ்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி போர்ட்டபிள் வாட்டர் மட்டும்தான் ஜிஆர்இ, அன்லஸ் அதர்வைஸ் மென்ஷன்ட். அவ்வளோதான். ஆனால் போர்ட்டபிள் வாட்டர் கண்டிப்பாக இதுதான். மற்றபடி இதில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் துபாயில் இதான் யூஸ் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணால் மட்டும் மாற்றுவாங்க. இப்போ நம்ம தீவா வாட்டர் வருவோம். இதில் வந்து இந்த பைப்பு போடுறல ப்ரப்போஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டர் லைன், இது வந்து இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 100 mmலேருந்து 450 mm டயா வரைக்கும் இருக்கும். அது ஜிஆர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்கேடா போடணும். ஸ்கேடா வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்குல்ல இது மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக நிறைய டக்ட் இருக்கும். அது 24 டக்ட் இருக்கும். அதில் ஹெச்டிபி பைப்பு. ஹெச்டிபிஇ அப்படின்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே இங்கே தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஒரு டக்ட் மாதிரி இருக்கும், அதில் நிறைய உள்ள குட்டி பைப்பாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் இதில் 30 சென்டிக்கு மேலே வார்னிங் டேப் போடணும் வாட்டர் பைப்பில் எனக்கு. அதே மாதிரி ஸ்கேடாக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு வார்னிங் டேப் உண்டு. எங்கேருந்து பார்த்திங்கன்னா, இந்த பைப் லைன்லேருந்து ஒரு 200 சென்டி தள்ளி ப்ளஸ் 300. அப்போது இங்கே வந்து வார்னிங் டேப் ஃபார் ஸ்கேடா டக்ட் ப்ரொடெக்ஷன். இங்கே ஒரு டைல் ஒன்று போடணும். இங்கே ஒரு வார்னிங் டேப்பு நம்ம தீவா ஹெச்வியில் போட்டிருப்போம். இப்போ இங்கே போடுறோம். இங்கே ஒரு டைலு, இங்கே ஒரு வார்னிங் டேப்பு. அதுக்கப்புறம் ஒரு 70 சென்டி இருக்குது. இதை நார்மல் பேக்ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து தீவா வாட்டர் பைப் லைன் அண்ட் ஸ்கேடாவோட ஒர்க்கு.